வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் டிட்கோ, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். தொடக்கம் பார்த்தீங்கன்னா 1965. இதை நிர்வகிக்கும் துறை பார்த்தீங்கன்னா ஊரக தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சகம். நோக்கம் பெரிய நடுத்தர தொழில் நிறுவனங்களை உருவாக்க ஊக்குவிக்க. அடுத்தது இதோடைய கட்டமைப்பு. இது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியில் நிதி சாராத நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் அமைப்புடன் சேர்ந்து கூட்டாண்மை நிறுவனமாக செயல்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா தொழில் வழித்தடங்களை உருவாக்கி உள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை டு கன்னியாகுமரி, கொச்சி டு கோயம்புத்தூர், சென்னை டு பெங்களூர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வர்த்தகம், அதாவது ஒரு பாதுகாப்பு விண்வெளி பாதுகாப்பு தொழில்துறை வர்த்தகம் ஒன்று இருக்குது, வர்த்தக தடம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்குது. இதோடைய பணிகள் பார்த்தீங்கன்னா 116 கூட்டாண்மை நிறுவனங்களை உருவாக்கி உள்ளது. அதாவது தனியார் மற்றும் பொதுத்துறை மற்றும் அரசு நிறுவனங்கள் சேர்ந்து உருவாக்கி இருக்குது. இதோடைய சாதனை பார்த்தீங்கன்னா டிட்கோ ப்ளஸ், அதாவது டிட்கோ எல்காட்டோட சேர்ந்து டைட்டில் பார்க்க உருவாக்கி உள்ளது 2000. தற்போது கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை பரந்தூரில் இது அமைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தி தருகிறது. இதனுடைய முக்கியமான பணி அதுதான். அனைத்து மாவட்டங்களிலும் பெருவழித்தடம் அமைத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபிசிக்கு நீங்கள் அப்படியே படிச்சிக்கலாம். ஏர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், டிட்கோடைய அப்ரிவேஷன் தெரிஞ்சால் போதும். ஆனால் டிஎன்பிசி குரூப் 2A இருக்கும், கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இது தொழில் வளர்ச்சி அமைப்புகள், கட்டமைப்புகள், பொருளாதாரத்தில் தமிழ்நாடு, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்கன்னா, அதே போல் 1 ட்ரில்லியன் பொருளாதாரம், இது மாதிரிலாம் கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.